உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. தமிழ் தேசிய இனம் தன் இலக்கு நோக்கிய பயணத்தில் இடர்களை எதிர்த்து முன்னேற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், தமிழர்களுக்கு என ஒரு தனித்துவமான இனம், அவர்களுக்கே உரித்தான மொழி, வணக்கம், பண்பாட்டு முறைகள் உள்ளன. ஆனால் இலங்கை அரசு இங்குள்ள படைகள் மூலம் சிங்கள அடையாளங்களையும் சிங்கள பண்பாட்டு முறைகளையும் தமிழர் பிரதேசத்திற்குள் திணிக்க முயல்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எமது இனத்திற்கு இதுவும் ஒரு சாபக்கேடு என தெரிவித்த ஸ்ரீதரன், நாம் போராடுகின்ற இனமாக இருந்தால் சில விடயங்களை எதிர்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாங்களும் சில விடயங்களை போராட்டம் மற்றும் செயற்பாடுகள் மூலமே முன்னெடுக்க வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலை ஒத்திவைப்பது ஜனநாயகத்திற்கும் பொருந்தாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் மாவத்தையில் இன்று இடம்பெற்ற நிகழ்விலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் நாமல் ராஜபக்ச, ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் நீடிப்பு என்பது ஜனநாயக நாட்டின் அடிப்படை கொள்கையை சேதப்படுத்தியுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்தபோது உரிய நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட்டதாகவும் தேர்தல்கள் எந்த வகையில் பிற்போடவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மை என்பது மக்களின் விருப்பத்தினாலேயே ஏற்பட வேண்டுமே தவிர அவர்களின் குரலை தாமதிப்பதன் மூலம் அல்ல எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் தீவகம் கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலை விடுதியில் கிறிஸ்தவ அருட்சகோதரியின் தாக்குதலை தாங்க முடியாமல் 11 பாடசாலை மாணவிகள் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊர்காவற்துறை பெண்கள் பாடசாலையொன்றில் விடுதியில் தங்கியிருந்த மாணவிகளே பாதிக்கப்பட்ட நிலையில் ஊர்காவற்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். 10 முதல் 17 வயதிற்குட்பட்ட மாணவிகளை இவ்வாறு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தனர். கடந்த 3 வருடங்களாக தாம் கடுமையாக தாக்கப்பட்டு வருவதாக மாணவிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அகப்பைக்காம்பு, தடியால் தாக்குவது, தலைமுடியை பிடித்து சுவருடன் தாக்குவதென விடுதிக்கு பொறுப்பான அருட்சகோதரி கடந்த 3 வருடங்களாக தம்மை சித்திரவதை செய்வதாக மாணவிகள் கண்ணீருடன் முறையிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி உணவகம் ஒன்றில் கடந்த வெள்ளியன்று மதிய உணவு வாங்கிய ஒருவரின் சோற்று பார்சலில் மட்டைத்தேள் காணப்பட்ட நிலையில் குறித்த உணவகம் இன்று சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர் ப. சஞ்சீவனிற்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய சனிக்கிழமை குறித்த உணவகம் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது பொது சுகாதார பரிசோதகரால் முன்னர் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் எவையும் பின்பற்றாமல் சுகாதார சீர்கேட்டுடன் உணவகம் இயங்கி வருகிறது அவதானிக்கப்பட்டது. தொடர்ந்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை கடை உரிமையாளருக்கு எதிராக மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் வழக்கினை இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் உரிமையாளருக்கு 45,000 தண்டம் அறவிடப்பட்டதுடன் கடையினை திருத்த வேலைகள் முடிவடையும் வரை சீல் வைத்து மூடுமாறு பொது சுகாதார பரிசோதகருக்கு கட்டளை வழங்கினர். இதனையடுத்து பொது சுகாதார பரிசோதகர்களால் குறித்த உணவகம் இன்றைய தினம் சீல் வைத்து மூடப்பட்டதாக தெரிய வருகின்றது. அதேவேளை யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரமும் உணவகம் வழங்கிய உணவில் கரல் பிடித்த கம்பியொன்று இருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் மது போதையில் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்தவரை கேள்வி கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் ஒன்று நேற்று திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் வைத்தியசாலை உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மது போதையில் வந்த நபர் வாள்வெட்டுக்கு இலக்காகி காயமடைந்த ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து சிகிச்சை அளிக்க கோரியுள்ளார். இதன்போது ஏன் மோட்டார் வண்டியில் உள்ளே வந்தீர்கள் என கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது மது போதையில் வந்த நபர் மேசை மீது இருந்த அச்சு இயந்திரத்தை தூக்கி தாக்கியுள்ளார். இதனையடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகத்தர் மற்றும் வாள்வெட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நைஜீரியாவின் நைஜர் மாகாணம் முன்யா நகரில் உள்ள கிராமத்தில் பண்டிஸ் பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் நுழைந்து 150 பேரை கடத்தி சென்றுள்ளனர்.
மேலும் கிராமத்திற்குள் புகுந்த பயங்கரவாதிகள் உணவுப் பொருட்கள், பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடிக்க முயன்றபோது தடுக்க வந்த கிராம மக்கள் 7 பேரை சுட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 200க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் மோட்டார் சைக்கிள்களில் கிராமத்திற்குள் புகுந்து இவ்வாறு அட்டகாசம் செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சம்பவத்தை அடுத்து விரைந்து செயற்பட்ட பாதுகாப்பு படையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் கடத்தப்பட்டவர்களை தீவிரமாக தேடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.